வணக்கம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தரமான தமிழ் டப்பிங் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து மிஸ்ஸா. இந்த படம் 2025 தான் ரிலீஸ் ஆனிச்சு. படம் வந்து மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 7.3 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. இது எந்த OTTயில் இருக்குன்னா பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் வந்து 2 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. നവന്മാരില്ലേ മിഥുനും അനന്തവും ഇവന്മാർ രണ്ടും സ്കൂൾ മുതലേ ഒരുമിച്ച 2 திக் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தரோட பேர் மிதுன், இன்னொருத்தரோட பேர் அனந்து. இதில் மிதுன் வந்துட்டு ஃபோன் பண்ணி அனந்துகிட்ட சொல்கிறாரு, நம்ம ரொம்ப நாள் ஆச்சுரா மீட் பண்ணி, ஒரு செம மான்கறி கிடச்சிருக்கு, இதை வந்து சமைச்சு சாப்பிட்டு சரக்கு அடிச்சிட்டு செம ஜாலியாக இருக்கலாம், நீங்கள் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பாருன்னு சொன்னல 3 பேரும் வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மிதுன் சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஆனந்த் யோசிக்கிறாரு. ஆனால் இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்டோட படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் வேறு லெவலாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே கதைக்குள்ளே வந்துடுவாங்க. படம் வந்து பரபரப்பாக தான் போகும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்க. 2வது படம் தி லாஸ்ட் பஸ். இந்த படம் 2025 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் இங்கிலீஷில் தான் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 6.9 கொடுத்துருக்காங்க. படம் அடல்ட் கண்டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். என்ன தமிழில் தான் இல்லை, அதான் ஒரு சின்ன வருத்தம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டுறவராக தான் காமிக்கிறாங்க. 23 kids were stranded. Is there anybody in the area that can pick them up? Is there anybody that can go and pick these? அவரோட பேர் வந்து கெவின். இவர் வந்துட்டு இவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு அம்மா, வயசான அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. பையன், மனைவி. என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹீரோவோட மனைவி வந்து அவர் கூட இல்லை. அவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க. ஆனால் பையன் வந்து இங்கே தான் இருக்கான். ஆனால் பையனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சுத்தமாகாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோ வந்துட்டு எப்போவும் போல் ஸ்கூல் பஸ் ஓட்டிகிட்டு எல்லோரையும் இறக்கி விட்டுட்டு போகிறாரு. ஆனால் அந்த டைமில் அங்கே அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் கலிஃபோர்னியா ஃபுல்லாக காட்டுத்தீ வந்துட்டு ஏற்படுது. அந்த காட்டுத்தீ வந்து எல்லா ஏரியாவும் அப்படி பரவி வரும்போது ஸ்கூலில் வந்துட்டு பேரண்ட்ஸ்களால் கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு 25 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்கள வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். இதுதான் நம்ம ஹீரோவோட வேலை. ஆனால் அவர் என்னென்னா, சாதாரண விஷயம் இல்லை, ஃபுல்லாக காட்டுத்தீ பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படத்தில் வந்து டக்குன்னு கதைக்குள்ளே வந்துடுவாங்க. இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதிலே ஒரு ஈஸியாக இருந்துச்சு. நம்மளுக்கு போட்டு வாழைக்கள அந்த மாதிரிலாம் இழுக்காமல் இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி கதைக்குள்ளே வந்துடுவாங்க. அதுலேருந்தே படம் வந்து எண்டு வரையுமே பரபரப்பாக தான் போகும். படம் தாராளமாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது படம் சுமதி வளவு. இந்த படம் 2025 தான் ரிலீஸ். படம் மலையாளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனாலும் தமிழ் டப்பிங்கில் Z5ல் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னா 5.9 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 10. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலேயே வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சரியான பயந்தாங்குழிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஊரில் 8 மணிக்கு மேலே, அதாவது நைட் 8 மணிக்கு மேலே யாருமே வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி வரமாட்டாங்க. அதுக்கு காரணம், அவங்க ஊரை தாண்டி போகணும்னா அந்த சுமதி வளவு அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி தான் போகணும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே அன்றைக்கி நைட் ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்குது அந்த மாதிரி தான் ஊரே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சுமதி வளவு அதுக்கு என்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்கள்ல, அது என்ன, எதனால் நம்ம ஊர் ஜனங்கள்லாம் வெளில போக பயப்படுறாங்க, நம்ம ஹீரோவுக்கும் அந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் படம் ஆகும். படம் வந்து காமெடியாக நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் படம் வந்து நல்லாயிருக்கும். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.